கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீத புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. சங்கீத புஸ்தகத்தில் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தமான பாடல்கள் பல இருக்கிறது. அதை இன்றைக்கு உங்கள் மத்தியில் எடுத்து சொல்ல நான் பிரயாசப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக 105வது சங்கீதம் 42வது வசனத்தில் அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து என்று வாசிக்கிறோம். சங்கீதத்தின் 8வது மாத வாக்குத்தத்தம் என்ன? 29வது சங்கீதம் 11 என்ன பாருங்க, பையில பார்க்கக்கூடாது. 11 தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பெலன் கொடுப்பார், தேவன் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென். இப்படி பல சங்கீதத்தில் வாக்குத்தத்தத்தை போல நான் விசுவாசிக்கத்தக்கதான பாடல்களை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வசனம் முடியவில்லை. இப்போ வாசித்த வசனம் என்ன செய்யல, முடியல. 42 சொல்லுது, 43 சொல்லுது, தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கெம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. இந்த தமிழ் விளங்குதில்லை உங்களுக்கு? மறுபடியும் சொல்றேன், தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கெம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணினார். ஆமென். 44 சொல்கிறது, தம்முடைய கட்டளைகளை காத்து நடக்கும்படி தமது நியாய பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதியாருடைய தேசங்களை கொடுத்தார். எவ்வளவு பெருசாலிய சொல்லியிருக்கணும். நான் கொடுத்தார் அப்படிங்கிறேன், கம்முன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டாதுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? தேசத்தை கொடுக்கிறவர். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை நாம சுதந்தரித்துக் கொள்வோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. வாடகை வீட்டில் இருக்கிறவங்களா 2 கையை வைத்து அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பிரயாசப்பட்டு கட்டல, யாரோ ஒருத்தங்க கட்டினாங்க, நீங்க அவங்களுடைய பிரயாசத்தை என்ன செய்றீங்க? அனுபவிக்கிறீங்க. அல்லேலூயா. சொந்த வீடு உள்ளவங்களுக்கு ஒரு வீடு, சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு ஊர்ல எல்லாம் இருக்கிற வீடு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அடுத்த வாரம் அஸ்வின் ஐயா அவங்க மனைவி முன்னாடி வந்து பாடல் ஆராதனையும் துதி ஆராதனையும் என்ன செய்யணும்? நடத்தணும். அதுக்கு அடுத்த வாரம் யார் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சிப்பு பாடல் செய்யலையோ அவங்கள சொல்லுவேன், அவங்க வந்து நடத்தணும். நம்ம தேவனுடைய ஆலயத்தில் பார்வையாளரால் பங்கு கொள்கிறவர்களாய் ஊழியம் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்தார். அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய தேவன் யார்? நம்மை நினைக்கிறவர். அல்லேலூயா. சொந்த பந்தங்கள் மறக்கிறவர்கள், உறவு சம்பந்தமானவர்கள் மறந்து விடுவார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தரோ தம்முடைய வாக்குத்தத்தத்தை நினைக்கிறார். இந்த மாதம் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? என் ஜனங்களுக்கு நான் பெலனை தருவேன், என் ஜனங்களுக்கு நான் சமாதானத்தை தருவேன், என் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென், ஆமென். அதை ஆண்டவர் நினைக்கிறாராம். சங்கீதம் 77 8வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 77 8வது வசனத்தில் அவருடைய வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டதாம்? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ அப்படின்னு கேட்கிறார். ஆனா அதை தொடர்ந்து 10வது வசனத்தை வாசித்தா அவர் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்றார். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள
வருஷங்களை நினைவு கூறுவேன். எங்களுடைய முற்பிதாக்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து அந்த வாக்குத்தத்தத்தின்படியே அவர்களுக்கு சொந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக செய்தார். அப்ப அவர் வாயினால சொன்னதை கரத்தினால நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. தேவஜனமே, உங்களுக்கு என்னெல்லாம் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்காரோ இதுவரைக்கும் நிறைவேறாம இருக்கலாம். ஆனா இந்த மாதத்துல உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறும்படியாய் உங்கள் மேல் கர்த்தர் நினைவாய் இருக்கிறார். அல்லேலூயா. எனவே சங்கீதம் 29:11 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் சங்கீதத்திலும் இப்படி வாக்குத்தத்தமான பாடல்களை வசனங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த பாடல்களை அந்த வசனங்களை நாம் விசுவாசிப்போமானால் தேவ மகிமையை காண்போம். அல்லேலூயா. ஆமென். முதலாவதாக 53வது சங்கீதம் 6வது வசனம், சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோவுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, இன்றைக்கு சூழ்நிலையில எந்த காரியத்தில் நீங்க சிறைப்பட்டவர்கள் போல காணப்படுகிறீர்கள்? பொய்யுரையாத ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி. அப்ப சந்தோஷப்படக்கூடாதபடி, மகிழ்ச்சியா இருக்கக்கூடாதபடி ஏதோ ஒரு சிறையிருப்பு உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது. அது வியாதியா இருக்கலாம், கடனா இருக்கலாம், செபம் கேட்கப்படாமல் இருக்கலாம், எந்த காரியமானாலும் சரி ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை அவர் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே. 40வது சங்கீதம் முதல் வசனத்துல நம்முடைய சிறையிருப்பை மாற்ற நாம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அல்லேலூயா. 2025ஆம் ஆண்டு 7 மாத காலமா நீங்க செபித்திருக்கலாம். கர்த்தருக்கு தோத்திரம். அவசரப்படாதீங்க, செபத்தை நிறுத்திடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கர்த்தர் என்ன செய்தார்? கேட்டார். உங்க பக்கம் கர்த்தர் சாயணுமா? உங்க கூக்குரலை, உங்க செபத்தை கர்த்தர் கேட்கணுமா? இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை என்ன செய்தார்? கேட்டார். தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் திராணிக்கு மிஞ்சி சோதிக்க இடம் கொடுக்காத ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பொறுமைக்கு அவர் ஒரு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு பண்டிகைக்கு எருசலேமுக்கு போக புறப்பட்டார். ஆனால் யாரோ ஒருவனுக்காக ஒரு கூட்ட மக்கள் செபித்து கொண்டே இருந்தார்கள். அவன் ஒரு அனாதையை போல 38 வருஷமாய் படுத்த படுக்கையாய் இருக்கிறான். பண்டிகைக்கு போக வேண்டிய இயேசு பெதஸ்தா குளத்துக்கு போகிறார். எதற்காக? அங்கு ஒரு மனுஷன் 38 வருஷமாய் சோர்ந்து போன நிலைமையில தண்ணி கலக்கிற சத்தம் காதுல கேட்குது. ஆனால் தண்ணில போய் உழுவதற்கு இவனுக்கு சாத்தியமே இல்லை. நான் நினைக்கிறவன் நடக்க மாட்டாதவனாக இருக்கிறான், கைகால் சூம்பினவனாக இருக்கணும். ஆகவே தான் எல்லாருக்கும் முன்னாடி அவனால் போக முடியலை. அவனுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. அவன் ஒரு அனாதை போல அங்கே படுத்து கிடக்கிறான். அவனை குணமாக்கும்படி அவன் பக்கமாய் ஆண்டவர் சாய்ந்தார். அல்லேலூயா. பண்டிகைக்கு போக வேண்டிய இயேசு பெதஸ்தா குளத்துக்கு வந்தார். வெகு நாளாய் படுத்திருந்த அவனை கண்டு சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். கர்த்தருடைய பிள்ளைங்களே, எதற்காக இதனால் வரையிலும் செபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையா? உங்களுடைய சிறையிருப்பு மாறவில்லையா? பொறுமையா காத்திருங்க.
கர்த்தருக்காக காத்திருங்க. அவர் உங்க பக்கமாய் சாய்ந்து உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். அவர் நம்மை நினைக்கிற தேவன். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, அன்னாளை அவர் என்ன செய்தாரா? அன்னாளை நினைத்தவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே, அன்னாளை நினைத்தவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாமை நினைத்தவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க நினைப்பாவே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் சொல்லுதையா. அப்பா உன் ஆறுதலும் நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல. ஆமென். அல்லேலூயா. நினைக்கிற ஆண்டவர் அன்னாளை நினைத்தார், அவள் கேட்டபடியே ஆண் குழந்தையை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் நம்மை நினைத்து நம்முடைய சிறையிருப்பை மாற்றி நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற பண்ணுகிறவர். 37வது சங்கீதம் 5வது வசனத்தில், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல எந்த காரியம் இதுவரைக்கும் நடைபெறாமல் தடைபட்டு கொண்டிருக்கிறது, அதை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வாருங்கள். வேதம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே, வேற யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டார். மனுஷனுடைய உதவி விருதா, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறது விருதா. யாக்கோபின் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா? பாக்கியவான். ஆகவே நம்முடைய ஆண்டவர் யார்? நம்மை நினைத்து சிறையிருப்பை மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய வழியை அவருக்கு ஒப்புவிக்கும் பொழுது, அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கும் பொழுது, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணினார், அதை தடை செய்கிறவன் ஒருவனாலும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு பெயரை தடைகளை நீக்கி போடுற கர்த்தர். அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் ஆண்டவர் அந்த தடையை என்ன செய்வார்? நீக்குவார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றுகிறவர், நம்முடைய ஆண்டவர் நம்மை நினைக்கிறவர். இந்த 37:5 காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். இந்த 8வது மாதத்தில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும்? வாய்க்க செய்வார். அல்லேலூயா. சோதரக்கூடாது, செபத்தை விட்டுறக்கூடாது, பைபிள் படிக்க நுப்பாட்டிடக்கூடாது, சபை கூடி விட விட்டுவிடக்கூடாது. தானியேல் பிரச்சனை கழுத்துக்கு வந்து விட்டது, வழக்கம் போல் செபித்தான். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்தவ வழக்கத்தை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே இருந்தால் ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை அற்புதமான விதத்தில் செய்வார். அல்லேலூயா. 3வது வாக்குத்தத்தமான வார்த்தை என்ன? 40வது சங்கீதம் 17வது வசனத்தில் தன்னுடைய நிலைமையை தாவீது சொல்றாரு, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை யாரும் சொல்ல மாட்டாங்க. உண்மையான நிலைமை
நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். வாழ்க்கையில் சிறுமைப்பட்டவர்கள் உலகத்தில் யாரும் சட்டை பண்ணுவதில்லை, அவர்களை நினைப்பதில்லை. ஆனால் நம்முடைய கையில் வச்சிருக்கிற பைபிள் 9வது சங்கீதம் 9வது வசனம் சொல்லுது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். அல்லேலூயா. எந்த காரியத்தில் நீங்க சிறுமைப்பட்டு கொண்டிருக்கீங்க? உங்க வேலையிலையா, உங்க வருமானத்திலையா, உங்க முன்னேற்றம் அடையக்கூடாதபடி சிறுமையா? எப்பேற்பட்ட சிறுமையா இருந்தாலும் அந்த சிறுமையை மாற்றி நம்மளை சந்தோஷப்படுத்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. 9வது சங்கீதம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டோடைய நம்பிக்கை. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, எந்த காரியத்துக்காக கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கை ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தாது, அந்த நம்பிக்கை கெட்டு போகாது, அந்த நம்பிக்கை நடந்தே தீரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற காரியங்கள்லாம் ஒரு சொப்பனம் காண்கிறது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 10வது சங்கீதம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், சிறுமைப்பட்டோடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீராக. அல்லேலூயா. எத்தனையோ பேர் சிறுமைப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய சிறுமை எதுவாக இருந்தாலும் அந்த சிறுமையை கர்த்தருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய சிறுமையான நிலைமையிலிருந்து நம்மளை விடுவிப்பார். அல்லேலூயா, ஆமென். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஒருத்தி ஜெபித்தா. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து இது நாள் வரைக்கும் வேதத்தில் பெரிய தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலை கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாமுவேல் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில் விழவில்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்முடைய நிலைமை எதுவாக இருந்தாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய விண்ணப்பத்தை நம்முடைய ஆண்டவர் கேட்கிறவர். நம்முடைய சிறுமையில் நம்மளை விட்டு விடுகிறதில்ல. இந்த சிறுமை ஒரு நாளைக்கு மாறும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை தரம் ஒரு நாள் மாறும். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். எந்த காரியத்தில் விடுதலை வேண்டுமென்று நாம் நினைக்கிறோமோ அந்த காரியத்தில் கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுப்பார். 4வதாக 138வது சங்கீதம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் ஆரம்பித்து விடுவார், நான் முடிப்பேன்னு அல்ல, அவர் ஆரம்பித்து அவரே முடிப்பார். அவரை குறித்து பைபிள் சொல்லுது, அவர் விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிறீர். அல்லேலூயா, ஆமென். அப்படியானால் இன்றைக்கு என்னென்ன காரியம் நம்ம குடும்பத்தில் செய்ய வேண்டுமோ, செய்யாதபடி தடையாக இருக்கிறதோ, நாம் எதிர்பார்த்து எட்டா கனியாக இருக்கிறதோ, அவை எல்லாவற்றையும் நமக்காக யாவையும் என்ன செய்வார்? செய்து முடிப்பார். ஆண்டவர் மேலே உள்ள அன்பினால, விசுவாசத்தினால எவ்வளவு தீர்க்கமா இந்த வார்த்தையை தாவீது சொல்றார் பார்த்தீங்களா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். அந்த யாவையும்ங்கிறது தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது. ஒரே வரியில், நானே உன் பரியாரியாகிய கர்த்தர். ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவன் இருந்தால் அந்த முழு குடும்பத்தையும் பொறுப்பெடுத்து நடத்துறது போல நம்முடைய ஆண்டவர் நமக்கு தலைவனாக இருந்து நம்முடைய குடும்பத்தில் நடக்க வேண்டிய அத்தனை காரியங்களையும் அவர் நமக்காக செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அப்படின்னா, அவர் செய்ததற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
அல்லேலூயா, ஆமென். நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எத்தனையோ நன்மையை கர்த்தர் நமக்கு இந்த 7 மாதத்தில் செஞ்சிருக்கிறார். கர்த்தருக்கு தோத்திரம். போன 11ஆம் தேதி ஆந்திராவுக்கு போனேன். அமெரிக்கா விசா வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஊரே ஒன்றா நிற்குது. இங்கேருந்து பஸ்ஸில் தான் போனேன். நான் பஸ்ஸை விட்டு இறங்குறேன். ஒரு பாஸ்டர் காரை கொண்டாந்து என்னை கூப்பிட்டு போனார். 7:30க்கு அங்கே நான் இறங்குறேன். அந்த பாஸ்டர் சொன்னார், உங்களுக்கு டிஃபன் வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன், இப்போ டிஃபன் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, 1 மணி நேரம் உங்களை வண்டியில் கூட்டு போகணும். பாஸ்டிங்லேயே போனால் தான் அவங்க வாயை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த காருக்குள்ளேயே வேறு ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போகிறோம். அவர் போகும்போது எனக்கு டிசென்ட்ரிக்கு மாத்திரை கொடுத்தது போல் சொல்கிறாரு, பொம்பளைங்க இருக்கிற கவுண்டருக்கு போயிடாதீங்க, கேள்வி கேட்டு உங்களை தொலைச்சிருவாங்க அப்படின்னு சொன்னார். உள்ளே போனால் முக்காவாசி கவுண்டரில் பொம்பளை தான் நிற்கிறாளுங்க. ஆண்டவரே என்னடா. அப்புறம் ஒரு பொண்ணு அங்கே போங்க சார் இருந்துச்சு. அங்கே போய் எட்டி எட்டி பார்த்தேன். ஆனால் பொண்ணாண்டு தெரியல. பக்கத்தில் போனால் ஒரு சின்ன பையன் டிஷர்ட் போட்டு நிற்கிறான். இந்த மாதிரி தமிழில் டிரான்ஸ்லேட் கிடைக்குமா? நோ 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 நோ. இங்கே தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ், அவ்வளோதான். இங்கிலீஷ் தெரியாத உனக்கு? தெரியும் தெரியும்ப்பா, பேசு. ஆண்டவரே இவன் அதிகமாக பேசுத அப்படியே நாக்கு கட்டுறான்ப்பா. இவன் ஒன்று கேட்க நான் ஒன்று சொல்ல தூக்கா போயிடும். இயேசுவின் நாமத்தினால வாயை கட்டுறேன் அப்படின்னு. எதுக்கு போகிறேன்? கான்ஃபரன்ஸுக்கு போகிறேன். கர்த்தருக்கு தோத்திரம். இயேசுவின் ரத்தம் செய்யும். ஒரே கேள்வி தான் கேட்டாப்புல. என் பாஸ்போர்ட்டை விரித்து பார்த்தாப்புல. கனடா விசா அவன் கண்ணில் பட்டுச்சு. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டை பிரித்து பார்க்கலாப்புல. யூகே விசா குத்திருக்கு, யூரோப் விசா குத்திருக்கு. இத்தனை நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கிறிய, உனக்கு எப்படி பணம் கிடைச்சது அப்படின்னு எனக்கே தெரியாது. என் பையன் ஒருத்தர் லண்டனில் இருக்குதான், அவன் தான் டிக்கெட் புக் பண்ணி போகிறான், என் பாட்டில் பறந்துட்டு வருவேன் அப்படின்னு. வெரி குட், கிராண்ட் ஒரு விசா கோ அப்படின்னா. நல்லா இருப்படா பாவி. அந்த 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 கூட்டத்தை இப்படி திரும்பி பார்க்குறேன். ஒவ்வொன்றும் ஃபைல்களை சுமக்க மாட்டாமல் அப்படி வச்சுக்கிட்டு இருக்குது. நான் ஒரு ஃபைலை கொண்டு போகல. அல்லேலூயா. 2 ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு இன்விடேஷன், அதைத்தான் கொண்டு போனேன். அதை கூட அவன் கேட்கல. அதை கூட அவன் என்ன செய்யலை, கேட்கல. நம்ம ஜெபம், ஆண்டவரை நான் கொண்டு போகாத அவன் கேட்டக்கூடாது, நான் கொண்டு போனதை கேட்டால் கொடுத்துருவேன், அதனால தஸ்தாவேஜுகளை எதையும் கேட்கக்கூடாதுன்னு ஏற்கனவே கட்டியாச்சு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒளிஞ்சாலும் என் வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது, ஒளியாது. போன வருஷம் கனடாவில் போயிட்டு நயகரா நீர்வீழ்ச்சியை காமிச்சாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா அமெரிக்கா போயிருக்கீங்களா? போகலாமா? அதோ தெரியுது பாருங்க, பார்த்துக்கிடுங்க கண்ணில் அப்படின்னாங்க. வானத்தை மூட்டுற அளவுக்கு பில்டிங் இருக்குது. அப்போ அங்கேருந்து வானத்தை பார்த்து ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே இந்த வருஷம் எல்லா பக்கத்தில் வந்திருக்கிறேன், எப்படியாவது நீ தயவு செஞ்சா அடுத்த வருஷம் உள்ளேயே நெஞ்சிடுறேன், போயிட்டு வந்துடுறேன்னு. அவங்க சொன்னாங்க, இப்போ உங்கள்கிட்ட விசாரிச்சேன்னா நான் காரிலே கொண்டு போய் விட்டுருவேன் அப்படின்னாங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன்னு இருக்கேன். ஆண்டவர் போன 11ஆம் தேதி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் அவருடைய வசனத்தில் சொன்னது போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். 57வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது. அதே வார்த்தையை 2வது முறை சொல்லுது பாருங்க. எனக்காக யாவையும் செய்து முடி. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நான் வாசித்து
அதை இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டால் ஆண்டவர் ரட்சிப்பை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யோபு 42:2 சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நினைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியா அந்த தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, பீலையாம கூப்பிட்டு, உனக்கு பொண்ணு தர்றேன், பொருள் தர்றேன் இப்படிலாம் சொல்கிறான். அவன் ஒரே வார்த்தையில் சொன்னான், உன் வீடு நுமுற பொண்ணு தந்தாலும் தேவன் சபிக்காதவனை நான் என்ன செய்ய முடியாது, சபிக்க முடியும். அப்போ நீங்கள் நானும் யார்? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை சபிக்க நினைத்தால் கூட அது அவங்களுக்கு சாபமாக முடிஞ்சிடும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ யாரை ஆசீர்வதிக்கையோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீ யாரை சபிக்கிறையோ அவங்கள நான் என்ன செய்வேன், சபிப்பேன். அப்போ அந்த அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்காரு. இதுவரைக்கும் மனதார யாரையும் சபிச்சதில்லை. நாம் அத்தனை பேரையும் என்ன செய்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் சபிக்கிற ஆண்டவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. கடைசி குறிப்பா 146வது சங்கீதம், 146வது சங்கீதம் 9வது வசனம் சொல்லுகிறது, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, நாம பரதேசிகளை போல இருக்கலாம், திக்கற்றவர்களை போல இருக்கலாம், எனக்கு ஒரு ஆம்பளை துணை இல்லையே என்கிற அங்கலாய்ப்போடு இருக்கலாம். அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவரே ஆதரிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆதரவு நமக்கு இருக்கும்போது இந்தியா முழுவதும் ஒரு அணில திரண்டு நமக்கு முன்னாடி வந்தாலும் அது வாய்க்காதே. அல்லேலூயா. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அந்த 146வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசித்தா, குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார், தூக்கி விடுகிறார், நீதிமான்களையோ. அப்ப இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம்? ஆண்டவருடைய பார்வையில நான் ஒரு குருடனை போல இருக்கக்கூடாது. கர்த்தர் 2 கண்ணை கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த கண்ணுனால தேவனுடைய மகத்துவங்களை நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. நேற்றைக்கு உபவாச சபத்துக்கு நூறு பேருக்கு 47 பேர் குறையா வந்தாங்க. நேற்றைக்கு உபவாச சபத்துக்கு 100 பேருக்கு 47 பேர் 57 பேர் குறையா இருந்துச்சு. அப்போ நான் சொன்ன வார்த்தை, இந்த வேதத்தில் சில மகத்துவங்களை வச்சிருக்காரு. இந்த வேதத்தில் என்ன வச்சிருக்காரு? சில மகத்துவங்களை. அந்த மகத்துவங்களை கர்த்தர் எங்க சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதே சங்கீதத்தில் சொல்லியிருக்காரு. எடுங்க, 19வது சங்கீதம் நினைக்கிறேன், அதுதானே? 19வது சங்கீதம் 7வது வசனம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சிகள் சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. இங்கே உட்கார்ந்துருக்கு நம்ம எல்லார்ட்டையும் ஒரு குறைவு இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வசனத்தில், கர்த்தருடைய வார்த்தையில் குறைவற்றது. அல்லேலூயா. அமெரிக்காவில் இந்த இந்த பைபிளில் என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க ஆரம்பித்தவன் வீடு இன்னைக்கு பைபிள் சொசைட்டியாக மாறிடுச்சான். அப்படின்னா என்ன? அவன் ரட்சிக்கப்பட்டு தன்னுடைய வீட்டையை பைபிள் சொசைட்டிக்கு எழுதி கொடுத்தான். இப்போ அவன் வீட்டில் என்ன நடக்குது? பைபிள் அச்சடிச்சு பைபிள் சொசைட்டியாக மாறிச்சு.
அப்போ வேதத்தில் இதுவரைக்கும் தப்பு தவற யாரும் என்ன செஞ்சதில்லை, கண்டுபிடித்ததில்லை. இதில் என்ன மேன்மை அப்படின்னா, இந்த குறைவற்ற வேதத்தை நம்ம படிக்க 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 நமக்குள்ளே இருக்கிற குறைவெல்லாம் தானாக வெளியே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த புத்தகத்தை உங்களால் படிக்கக்கூடாதபடி சத்ருவாகிய சாத்தான் பல தடைகளை, பல பிரச்சனைகளை, பல போராட்டங்களை உண்டு பண்ணி, எப்படியாவது மகனே மகளே நீ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் தூசி தட்டி கொண்டு போனா போதும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை பிஸியாக என்ன செய்கிறான், மாற்றான். அப்போ நாம் என்ன செய்யணும், அப்பாலே போ சாத்தானே, நான் பட்டினியாக கிடந்தாலும் கிடப்பேன், பைபிள் படிக்காமல் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளை படிக்க ஆரம்பித்தோம்னா, சங்கீதம் 119 தாவீது சொல்கிறாரு, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை என்ன செய்யும், திறந்தருளும். அப்படியானால் ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிற அந்த அதிசயத்தை நாம் பார்க்கணும்னா இந்த மாமிச கண்கள் அல்ல. தாவீது செபித்தது போல பைபிளை திறக்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரை இதில் அதிசயம் இருக்கிறாம அந்த அதிசயத்தை எனக்கு காமியும் அப்படின்னு சொல்லி திறந்து படிப்போமானா, அன்னைக்கு உங்களுக்கு என்ன அதிசயம் தேவையோ அந்த அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பங்கிட்டாரு. இது அதிசயமா இல்லையா? ஆமென், அல்லேலூயா. அப்ப அன்றைக்கு செய்த அந்த பெருக்கம் இன்னைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெருகி கொண்டே இருக்கு. ஒரு பாஸ்டர் சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வண்டி வாங்கி 25 வருஷம் ஆச்சு. வண்டி வாங்கி 2 வீலர் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் என் வண்டியில பெட்ரோல் ரிசர்வுக்கே வரல. விளங்குச்சா நான் சொன்னது? விளங்கலையா? 25 வருஷமா நான் வண்டி ஓட்டுறேன், ஒரு நாள் கூட என் வண்டி ரிசர்வ்ல நிக்கல அப்படிங்கார். அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க? பெட்ரோல் ஒரு நாள் அவர் டேங்க்ல குறைவா என்ன செய்யல இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? 50 கிலோமீட்டர் ஓடும்னா 40 கிலோமீட்டர் ஓடுக்கும் போதே இன்னொரு பெட்ரோலை என்னஞ்சிருது, ஊத்திருது. ஆக எனக்கு பெட்ரோல் குறைவே வரல அப்படின்னாரு. பக்கத்தில் ஒரு சொன்னாரு, எனக்கு அப்பப்போ வண்டி நின்று போகுதுயா, மிதிச்சு மிதிச்சு பார்த்தா ஒருத்தன் வந்து பெட்ரோல் கணக்காட்டா இல்லை, அப்போ பெட்ரோல் போட அப்போ ஷார்ட் ஆகும். அப்போ ஒருத்தருக்கு நிறைவா இருக்குது, இன்னொருத்தருக்கு என்னவா இருக்குது, குறைவு. அதுக்கு என்ன காரணம்? உங்க கண்ணு அதிசயத்தை பார்க்கல. அல்லேலூயா. உங்க விசுவாசம் தேவன் மேல பூரணமா இல்ல. அல்லேலூயா. முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தா அதே முழு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆகவே இந்த வேதத்தில் குறைவில்ல, இந்த வேதத்தில் நிறைவு இருக்கிறது. 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை. யாருக்கு பைபிள் சரியா வாசிக்க முடியல? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, டாக்டர்கிட்ட போய் கண் செக் பண்ணக்கூடாது. செக் பண்ணிட்டீங்கன்னா அவர் பல காரியத்தை சொல்லுவார். அது கேட்கும் போதே நமக்கு என்னவா இருக்கும், பயமா இருக்கும். ஒரு நாள் ஒரு பாஸ்டர் எம்ஜிஆர் கண்ணாடி, கருப்பு கண்ணாடி போட்டு வந்தார். என்ன ஆச்சியா கருப்பு கண்ணாடி? அவர் சொல்றாரு, தலையிலிருந்து கண்ணுக்கு போகிற நரம்பு நம்ம முடி இருக்குல்ல, அந்த அளவுக்கு அந்த முடிய சைஸில் இருக்கிற அந்த நரம்பு வழியாக கண்ணுக்கு போக வேண்டிய ரத்தம் போகுதான். அது இப்படி அமைங்கிருச்சான். இப்போ எப்படி பார்க்குறாரு? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம 2 கண்ணுக்கும் போக வேண்டிய அந்த முடி அளவு நரம்புல இதுவரைக்கும் ரத்தம் ஒழுங்கா ஓடிக்கிட்டு இருக்குது. கையை தட்டி அல்லையா சொல்லுங்க, ஆண்டவரே. எத்தனையோ முறை நம்ம தலையில முட்டிருக்கும், எத்தனையோ முறை கசகன்னு கசக்கி இருக்கும், ஒரு நரம்பும் பாதிக்கப்படலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது?
கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. அப்போ அடிக்கடி 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 பைபிளை படிக்க 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 நம்முடைய கண் எப்படி ஆகும்? பார்வை சரியாயிரும். அல்லேலூயா. கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் அப்படிங்கிறத கர்த்தர் அதிரசங்களை செய்கிறார்னு ஒருத்தவங்க படிக்கிறாங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு 40 வயசு மேலே ஆச்சு, கண்ணு கேட்ராக் வந்துருச்சு. அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம கண்ணில் தெளிவாகணும்னா அதுக்கு குறைவற்ற வசனத்தை டெய்லி படிக்கணும். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் தேன் சாப்பிடாதவங்களாம் கை வைத்துங்க. அம்பட்டு பேரும் தேன் சாப்பிட்ருக்கீங்க. அப்போ அம்பட்டு பேருக்கும் தேனுடைய ருசி என்ன செய்யுது தெரியுது. இந்த பொண்ணை காட்டிலும் எது மேன்மையா? கர்த்தருடைய வேதம் ருசி உள்ளது. அதை வாஞ்சித்து படிக்க 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 அந்த வார்த்தை என்ன செய்யுமா? 11 அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்றதுனால் மிகுந்த பலன் உண்டு. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கை கொண்டீங்கன்னா கொஞ்சம் இல்லை, மிகுந்த பலன். அல்லேலூயா. வீட்டில் இடங்கொள்ளாத அளவுக்கு ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கும். நீதிமானுடைய கூடாரத்தில் சம்பத்து இருக்கு. அல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்டதான மகத்துவங்களை ஆண்டவர் இந்த வேதத்தில் வச்சிருக்கார். ஆகவே பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆதரிக்கிறார். மறைந்த ஜீவானந்த ஐயா வச்சு 3 நாள் கூட்டங்க நடந்துச்சு. முதல் நாள் அவர் வந்தார். அவர் கூட்டத்தில் விழுந்து விழுந்து ஜனங்க சிரிப்பாங்க, போகும்போது கண்ணீரோடு அழுதுட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு கிருபை உள்ள தேவ மனுஷன். முதல் நாள் வந்து பிரசங்க ஆரம்பித்தார். எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ முடிச்சிட்டார். உப்பு சப்பு இல்லாமல் போயிடுச்சு. கீழே வந்து சாப்பிட வந்தார். என்னன்னாச்சு அப்படின்னு. டேவிட்டு கவலைப்படாதப்பா, ஒரு விதவைக்கும் எனக்கும் 10 வருஷமாக 5 வருஷமாக நடந்த கோர்ட்டு கேஸில் இன்றைக்கி தீர்ப்பு. ஆவடிக்கு பின்னாடி பல ஏக்கர் நிலம், அதில் பைபிள் காலேஜ் இருந்துச்சு, சிறு பிள்ளைகள் விடுதி இருந்துச்சு, ஊழியக்காரர் ட்ரைனிங் இருந்துச்சு. அத்தனை ஏக்கரையும் அந்த அம்மாட்டிருந்து பிடுங்கி என்கிட்ட கொடுத்தாங்க. சரி, அவங்க தானே கொடுத்தாங்கன்னு நான் அதில் எல்லா காரியத்தையும் செய்ய ஆரம்பித்தேன். ஒன்று கூட கை வரல, எல்லாம் கதவடைச்சது போல் ஃபெயில் ஆயிடுச்சு. கடைசியில் அந்த அம்மா கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அநியாயமாக என்கிட்ட வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு சாதகமாக தீர்ப்பு, எனக்கு பாதகமாக தீர்ப்பு. இன்னைக்கிலேருந்து ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டேன். யாருக்கு விரோதமாக எழும்பிடலாம், புருஷன் இல்லாத விதவைக்கு விரோதமாக மாத்திரம் என்ன செய்யக்கூடாது? எழும்பக்கூடாது. ஏன்னா இந்த வசனத்தில் அவர்களுக்கு தேவன் ஆதரவாக இருக்கிறார். அப்போ தேவன் ஆதரவாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும்னா யாருக்கு விரோதமாக உண்டாக்குறோம்? தேவனுக்கு விரோதமாக உண்டாக்குறோம். சொல்லிட்டு என்ன கூட பார்த்து சொன்னார், நீ யார்ட்டையும் அப்படி பண்ணிடாதப்பா. சரிங்க ஐயா. விதவைகளை கர்த்தர் ஆதரிக்கிறார். கர்த்தருடைய ஆதரவு நமக்கு இருக்கும்போது எதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, கலங்கப்பட வேண்டியது அவசியமே இல்லை. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வே. யெகோவா சொல்லுவோம், கலங்களப்பா நாங்க ஏசப்பா. கர்த்தர் நாமோ ஆமென்.
எல்லாரும் அப்படியே கண்களை மூடி முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி விடுவோம். சங்கீத புஸ்தகத்திலும் வாக்குத்தத்தம் போன்ற அநேக வசனங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவைகளை நாம் வாசித்து விசுவாசித்து அதுக்கு கீழ்ப்படியும் பட்சத்தில் அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். 105:42 சொல்லுகிறது, அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து, நம்மை நினைக்கிற கர்த்தர். அவர் நமக்கு என்ன செய்வோம்னு சொன்னாரோ அது எத்தனை ஆண்டுகள் கடந்து போனாலும் அதை மறவாமல் நினைக்கிற ஆண்டவர். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும். கர்த்தருடைய பிள்ளைங்களே, அவர் நம்மை நினைக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய சிறையிருப்பான நிலைமையை திறப்புகிறவர். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இதுவரைக்கும் உங்களுடைய முயற்சி தோல்வியா இருக்கலாம், உங்க எதிர்பார்ப்பு நிறைவேறாம இருக்கலாம். இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தில் இதுவரைக்கும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்று நடக்கல, இதை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா. நீங்க தான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர். எனக்காக யாவையும் செய்வேன் சொன்னீரே. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவர், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர் என்ற வார்த்தையின்படியே ஏசப்பா, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறவா. நெருக்கப்படுற காலங்களில் அவனே தஞ்சமான என்று எழுதப்பட்டிருக்கிறவா. கர்த்தர் ஒரு முறையாய் எங்களுக்கு அடைக்கலமாயிருந்து எங்கள் காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கருடைய வழியையோ கவிழ்த்து போடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில எந்த விதத்திலும் செய்கையிலோ சிந்தையிலோ துன்மார்க்கம் நுழையாதபடி இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாயில திறந்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தோத்திரமையா, 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 தோத்திரமையா. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிஞ்சு போனாலும் என் வார்த்தை ஒரு நாள் ஒளியாதுன்னு சொன்னாரே, அந்த ஒளியாத வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் பழிக்கும்படியாய் கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மத்தியான வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து உம்முடைய சாட்சியை சொல்லி உம்முடைய செய்தியை கேட்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராய்ச்சியில் பங்கு கொண்ட அத்தனை பேரையும் தனித்தனியாக பேர் பேராய் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு வேத வசனத்தின் மூலமாய் என்னெல்லாம் வாக்கு பண்ணினீரோ அந்த வாக்கையெல்லாம் நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும், அவருடைய சிறையிருப்பெல்லாம் மாறட்டும், அவருடைய துக்கங்கள்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். நீர் அவர்களை நினைத்தருளுவீராக. அன்னாளை நினைத்தறிந்தவர் உம்முடைய பிள்ளைகளை நினைப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடர கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.